ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே யோசிக்காமலே ஹீரோ அசால்ட்டாக கார்டியனுக்கான அந்த கொஸ்ட்டு அதை அவன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். அதுக்கும் நிறையவே காரணம் இருக்கு. ஏன்னா இதில் வந்து ரிவார்டு வந்து கேரண்டடாக கிடைக்கும். இருந்தாலும் நிறையவே கண்டிஷன் இருக்கு. முக்கியமாக ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ்ல இருக்குல்ல, அதை வந்து சாப்பிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வில்லன் அப்பியரானா அவன் கூட டீல் பண்ணோம். அதே மாதிரி நம்ம லீ வந்து கொடூரமா சிரிப்பான்ல, அதை கூட சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லும். கோஸ்டெல்லாம் ஃபெயில் ஆயிட்டா அதுலயும் பெனால்ட்டி விழும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறனாலேயே ஒரு கார்டியனா மாற வேணாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கார்டன் அதான் நம்ம ஹீரோவை கொண்டு இருப்பான்ல, அவனே சொல்ல போனா ஒரு கார்டியன் தான். அதனால அவன் டிக்ளைன் பண்ணிடுறான். இதனால அந்த போர்ட்டலும் மறைஞ்சு போகுது. அங்க அந்த வெள்ளக்காரனுக்கு ரிவார்டு முளைச்சா ஒரு கீ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கீ நம்ம ஹீரோக்கு அவனை கொண்டனாலேயே அசால்ட்டா கிடைக்குது. இதுலயே நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ அவனை கொண்டா இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குதா, சரி எப்படியோ இது எனக்கு தேவைப்படும். இதனால அதையும் யோசிக்காம வச்சுக்கிறான். இந்த சைடு மக்களுக்கும் அங்க இருக்கிற மிலிட்டரி ஆளுங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நாங்க வந்து எதுக்கு நம்பணும்? அங்க இருக்கிற அந்த புத்திசாலியான கமாண்டர் சொல்றாரு, மா இங்க ஸ்கேரோட இருக்குது நான் தான், அப்பனா நான் தான் உங்களுக்கு சொன்னா என்ன? இல்ல இவரு இல்ல, அது வேற யாரோ. கேக்குறவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தெரியல உங்களுக்கு யாருன்னு. அந்த இடத்துல மிகவும் எவ்வளவோ சொல்றான், இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் நாங்க இருக்கோம், நாங்க வந்து பாத்துக்கிறோம். ஆனா எதையுமே கேட்கல. அங்க இருக்கிற இன்னொரு பர்சனும் சொல்றான், வேறமா 6 பேரை வச்சு எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் இவங்க சொல்லும் போதே அங்க நம்ம ஹீரோ கத்துறான், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கூடிய சீக்கிரத்துல செகண்ட் வேவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டா அவ்வளவுதான், நம்மள யாராலையுமே உயிரோட இருக்க முடியாது. முக்கியமா நீங்க வந்து சொல்றீங்களா நம்பிக்கை இல்லைன்னு, அப்போ நீங்க என்ன இறங்கி சண்டை போட போறீங்களா உயிரை கொடுத்து? கேட்டோன்னே எல்லாருமே பயந்து போயிடறாங்க. அங்க மிகவும் கத்த ஆரம்பிச்சிடறான், ஆமா லீ நீ வந்து ஏன்டா கத்தின்னு இருக்க? நீ எதுக்கு இந்த மாதிரி கத்துற? அதே மாதிரி நீ எவ்வளவு நேரம் எங்க ஒழிஞ்சிருந்த? நான் ஒன்னும் ஒளியெல்லாம் போகல, அந்த டபுள் டென்ஷன் இருக்குல்ல அதை நிறுத்தலாம் அப்படின்னு தான் போனே. கேட்கும் போது அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோ வந்து ஒரு எஸ் ரேங்க் அவைக்கணும்னு. அங்க மிகவும் கத்தி சொல்றான், ஒரு பொய்ய சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ என்னன்னா இப்படி பொழுவுற? ஆனா அதெல்லாம் உழைக்கும் அவன் கண்டுக்கல. இப்போ போர்ட்டல் எப்ப வேணாலும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெஸ்கியூ டீம் நீங்க வந்து என் பின்னாடி வாங்க. அதே மாதிரி சிவிலியன்ஸ் நீங்க வந்து சீக்கிரமா போய் ஒளியணும். ஹீரோவோட அத்தாரிட்டி பவரை பார்த்து இன்னொரு டீம் இருக்கும்ல, அது அங்க பயங்கரமா ஷாக் ஆகுது. அவங்க சொன்னபடியும் பண்றாங்க. நம்ம லீயும் எப்படி அந்த மாஸ்டர்ஸை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் சொல்றான். போன வாட்டி ஃபர்ஸ்ட் கேட் அப்போ சாதாரணமான ஸ்பைடர் மாஸ்டருங்க கூட சண்டை போடுற மாதிரி நம்மளுக்கு ஆச்சு. நான் 2வது கேட்ல பாய்சனஸான கேஸ் அனுப்புற ஸ்பைடர்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால மாஸ்க முக்கியமா போட்டுக்கோங்க. அதனால நம்ம அது கூட சண்டை போடுற மாதிரி இருந்தா வெளியில சண்டை போட்டா ஒண்டிதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ரெஸ்கியூ டீமை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒருத்தங்க ஒரு விதமா அட்டாக் பண்ணுங்க. அதே மாதிரி கேப்டன் உங்களோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த பவரும் எனக்கு தேவைப்படும். போர்ட்டல்னால நானும் அங்க இங்கன்னு டெலிபோர்ட் ஆகி அதை பயங்கரமா தாக்க முடியும் இப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா பிளானையும் சொல்றான். அங்க எல்லாரோட பார்வையும் நம்ம மிங்க மேல் தான் இருக்கு. மிங்க சொல்றான், சரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஒர்க் ஆனா எந்த விதமான டேமேஜும் ஏற்படாதுல, இதனால அவன் ஒத்துக்கிறான். ஒளிவாய முறதுக்குள்ளேயே ஒரு போர்ட்டலும் அப்பியர் ஆகுது. சீக்கிரம் எல்லாருமே ரெடி ஆகுங்க, அந்த செகண்ட் வேவ் அது வரப்போகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஸ்பைடர் மாஸ்டரும் வந்து பார்க்கும் போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், எல்லாமே பிளான் படி தான் போகுதுன்னு. நான் அதுக்குள்ளேயே சிஸ்டம் வந்து ஒரு விஷயத்த நோட்டிஃபை பண்ணுது, நீங்க 6 ஹவருக்குள்ள பாஸ் மாஸ்டரை தோக்கடிச்சாகணும். அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த மாஸ்டரும் பாஸ் மாஸ்டரா அப்படியே உருமாற ஆரம்பிக்குது. என்னது எனக்கு புரியல, இங்க என்ன ஆச்சு? இதனால ஃபியூச்சர் அப்படியே மாறி போயிடுச்சு. ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியலையா? அங்க லீ பயங்கரமா கத்துறான், சீக்கிரம் இந்த மாதிரி எல்லாருமே ஓடி போங்க. இதை கேட்கல பார்க்குக்கும் மத்தவங்க யாருக்குமே புரியல. அங்க பார்க்கும் எல்லாருக்கிட்டே சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே பழையபடி உங்களோட பொசிஷனுக்கு போங்க, எந்த விதமான சேஞ்சும் இல்ல. மாஸ்டரும் எல்லா பக்கத்துலயும் பாக்குதா. அங்க இறந்து போன மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அது இன்னமும் கடுப்பாயி அப்படியே பயங்கரமா கத்துது. அங்க அதோட காலை வச்சு சம வேகமா நம்ம ஹீரோவை தாக்குது. லீயும் சம வேகமா அவனோட வேகத்தினால தப்பிக்கிறான். நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் நானும் இங்கே அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா ஃபியூச்சர் எப்படி மாறிச்சு. இடத்துல அவனோட மெட்டல் ஸ்மாஷ் அவன் ட்ரை பண்றான். அவனோட ஒரு பங்கு மானவ அவன் செலவு பண்றான். அந்த மண்டிக்கு மேல இருக்கிற மெட்டல்ல
வெறுமா ஸ்கிராச்சஸ் ஒண்டிதான் விழுது, அதை தாண்டி எதுவுமே ஆகல. பாக்குற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இது திரும்பவும் தாக்குவதுதான். திரும்பவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இந்த மாஸ்டரோட தாக்குதல்ல பக்கத்துல இருக்க அந்த பில்லரு அது அப்படியே விழுது. பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, இருந்தாலும் நான் இதை தான் பண்ணணும். நம்ம மிங்குக்கு இன்னமும் புரியல. ஆமா, இவன் என்னதான் பண்ண இருக்கான், நம்ம வெளியில கொண்டு வரணும், அதுதானே அவனோட பிளானு. நான் இவன் என்னன்னா அப்படியே ஒளிய சண்டை போட்டுன்னு இருக்கான். ஹீரோ என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றானா, எப்படியாச்சும் அந்த பில்டிங்க அந்த மாஸ்டர் மேல எப்படியாச்சும் விழ வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றான். பாஸ்ட்ல நம்ம மிங்க இருக்கால, ஹீரோவை நம்ம மிங்க தான் காப்பாத்திருப்பான். அதனாலேயே நம்ம ஹீரோ அடிக்கடி பாராட்டின்னு இருப்பான். இவன் மேனேஜிங் கமாண்டரா இருக்கும் போது டாக்டிக் மேனுவலை ஃபுல்லா இவன் மெமரைஸ் பண்ணிட்டான். இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் அதனால ஒன்னும் எல்லாமே நடக்க போதில்ல, அதுல என்னோட மூளையும் நல்லாவே நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதனாலதான் கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயங்களை நம்மளால பண்ண முடியுது. என்னோட டாக்டிக்ஸ் எல்லாமே சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம மிங்கிக்கு இன்னமும் தெரியல. நம்ம லீ உள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடிங்கனே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மானவம் அப்படியே ட்ரெயின் ஆயின்னு இருக்கு. அங்க ஓடும் போதே நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் மிங், கண்டிப்பா உன்னால இதை புரிஞ்சுக்க முடியும். அங்க மிங்கும் அதை தான் பார்த்துன்னு இருக்கான். ஆமா, இதுக்கு இவன் இங்க இருக்கிற ஒரு பில்லரை உடைக்கிறான். அவன் தப்பிக்கிற மாதிரி இந்த பில்டிங்கோட பில்லரை உடைச்சு பில்டிங்க மாஸ்டர் மேல விழ வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றானா. அங்க இந்த பிளான் தெரிய வந்தோனே அந்த சோய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், சீக்கிரம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மானவ கொடு, நான் இப்போ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஜோனை கிரியேட் பண்ணும், சீக்கிரம் அந்த இடத்துல கடைசியா ஒரு பில்லர் இருக்கும், அதை எப்படியாச்சும் உடச்சிட்டாலே போதும், இந்த பில்டிங் ஒட்டு மொத்தமா விழுந்துடும். ஆனா அதுக்குள்ள இந்த மாஸ்டர் ஓங்கி ஒண்ணு கீழே அடிக்குது. அதனால நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த பில்லர்ல வந்துடுறான். அது தாக்கவுதா டக்குன்னு அவனோட உடம்ப மெட்டலைஸ் ஆக்க அவனோட மானாவும் அங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அது தாக்குன தாக்குதல்ல நம்ம ஹீரோ பல மடங்கு பில்லரையும் தாண்டி தூரமா போய் விழுறான். அவ்வளவுதான், நான் நினைச்ச மாதிரி இதை பண்ணிட்டேன். இது அதுக்கு தெரிய விடாம பண்ணும், அப்படி தெரிஞ்சிட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனால இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு இறையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லி நீ என்ன பண்ண இருக்க, என்னோட டிஸ்ட்ராக்ஷனை நான் ஆன் பண்ணிட்டேன், சீக்கிரமா வெளியில வா. நாங்க நம்ம லீயும் சொல்றான், அடே மிங்க இப்போ நீ ஆக்டிவேட் பண்ணலனா அவ்வளவுதான், இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒருத்தங்களும் இறந்து போயிடும். இதனால வேற வழி இல்லாம அதான் ஆக்டிவேட் பண்ணிவிட அந்த மாஸ்டர் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குத. இந்த சைடு நம்ம ஹீரோவும் சொல்றான், மிங் உண்மையிலே நீ ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறான். அவனால அங்க ஓடவும் முடியல. அங்க லீயும் அவனோட பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி நம்ம லீக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நான் லீடரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, ஏன்னா உண்மையை சொன்னா எனக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஹே லீ, நீ எதுக்காக இப்படி சொல்ற, இந்த மாதிரி நீ வீக்காலாம் பேச தேவையில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி டைம்ல உனக்கு நம்பிக்கையா இருக்கிற அவங்களோட கண்களை பாரு இப்படின்னு அவ சொல்லிருப்பா. அதே மாதிரி அவன் கீழே விழும்போதே பாப்பானா, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து காப்பாத்துறாங்க. இந்த சைடு அங்க மிலிட்டரிக்கு பயங்கரமான பிரஷர் விழுது. நான் இந்த இடத்துல டபுள் டென்ஷன் தோந்திருக்கு. ஆமா, நீங்க என்னதான் பண்றீங்க, கிளின்னு நம்ம பேத்தலியானையும் நம்ம கேத்தரினையும் அவங்க கிளிக்கிறாங்க. அங்க கேத்தரின் கிட்டயும் சொல்றாங்க, நீங்க சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா உங்களோட பொசிஷன் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கேட்டவுடனே அவ ரொம்ப கடுப்பாகிறா. அங்க பேத்தலியானு பார்க்க அங்க கேத்தரினுக்கு நல்லாவே புரியுது. எனக்கு புரியுது, நானே ஏதாச்சும் பண்றேன், அவனை நான் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அதனால கேத்தரின் அங்க யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்றா. இந்த சைடு நம்ம லீயும் அங்க ஹீலாயின்னு இருக்கான். பின்னாடியே அவ கேக்குறா, ஆமா எதுக்காக நீ இப்படி பண்ண இருக்க, மாதிரி ஏதாச்சும் உனக்கு ஆயிடுச்சுன்னா நீ இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும். ஆனா நம்ம ஹீரோட யோசனை முழுக்க அந்த ஃபியூச்சர் மேலதான் இருக்கு. ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இந்த மாதிரி சமயத்துல என்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பயன்படும் அது சரியா தெரியல, நான் இப்போ என்ன பண்றது இப்படின்னு இவன் யோசிக்கிறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். ஏன்னா இன்னமும் அந்த பாஸ் மாஸ்டர் அழியல. அப்புறம் தான் வேற லெவலான மிஷின்லாம் வேற வரப்போகுது. பார்க்கலாம் நம்ம ஹீரோ எப்படி இந்த பாஸ் மாஸ்டரை அழிக்கிறான்னு. அவன் கிட்ட மானாவும் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.